கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா டிவியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திரு அவை நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிற இந்த விவிலிய பகுதி திருப்பாடல் எண் 33. இதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவசனம், ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பிரியமானவர்களே, இது ஒரு மன்றாட்டினுடைய பல்லவியாக இருந்தாலும் இதை ஆழமாக நாம் சிந்திக்கிற போது, இந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கிற போது இது ஒரு புகழ்ச்சியினுடைய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. தாவீது அரசர் ஆண்டவரை எவ்வாறு புகழ வேண்டும், ஏன் புகழ வேண்டும் என்றெல்லாம் இந்த திருப்பாடலிலே தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். இதனுடைய முதல் பகுதியை நாம் வாசிக்கிற போது, நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது, யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும், நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு புகழ்ச்சி பண் கீதம் பாட நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் பல நேரங்களிலே ஏன் நாம் ஆண்டவரை புகழ வேண்டும், ஏன் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற போது, இதோ ஏன் இதற்காக நமது வாழ்க்கை நன்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஆண்டவரை சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஆண்டவரை போற்றுகிற, புகழுகிற, பறைசாற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணங்களையும் இந்த திருப்பாடலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். 4 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கிற போது நாம் ஆண்டவரை ஏன் போற்ற வேண்டும், ஏன் புகழ வேண்டும் என்கிற அந்த பகுதியிலே காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை, அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறார், அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆகவே ஆண்டவர் நீதியை விரும்புகிற ஆண்டவராக, ஆண்டவர் நேர்மையை விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி என்றால் அந்த நீதியும் நேர்மையும் நமக்கானது. ஆண்டவர் எல்லா மக்களும் அந்த நீதியோடு வாழ வேண்டும், எந்த பாரபட்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற நம்முடைய நலனை ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் அந்த 5வது வசனம் இறுதி வார்த்தைகளிலே வாசிக்க கேட்கிறோம், அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் அவரது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத இறைவன். ஆண்டவரின் வாக்கில் நேர்மை இருக்கிறது, அவருடைய வாக்கு நம்பிக்கைக்குரியது, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். ஆகவே நாம் நம்பிக்கைக்குரிய ஒரு தெய்வத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் நமக்கு சொல்ற எல்லா வார்த்தைகளும் வாக்குகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்றால் நமக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பேரன்பு அனுதினமும் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆழம் நிறைந்த காரணத்தினால் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இதனால்தான் இந்த முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது என்ற அழைப்பு எல்லா மக்கள் இனங்களுக்கும் வழங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, 13 முதல் 15 வரை இருக்கிற வாசனங்களை நான் வாசிக்க பார்க்கும்போது, ஆண்டவர் எல்லாவற்றையும் உற்று நோக்குகிற கடவுளாக இருக்கிறார், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். தெய்வம் விண்ணுலகிலிருந்து மனிதரை உற்று நோக்குகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நம் மீது அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்மை உற்று நோக்குகிற ஆண்டவர் நம் தேவைகளை உணர்ந்த ஆண்டவராக இருக்கிறார். என்ன தேவை, எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அறிந்து, ஒரு தாய் தன் குழந்தை தேவை அறிந்து தேற்றி வளர்ப்பதை போல இறைவன் நம் தேவை அறிந்து நம்மை உற்று நோக்கி பார்த்து நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து வழி நடத்துகிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதே போல 16, 17 வசனங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் இருக்கிற முயற்சிகள் நாம் திறமையினால் கிடைக்கிற வெற்றியாகி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிற நாம்
அது அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற அந்த பேரன்பு, ஆண்டவர் கொடுக்கிற இறை பராமரிப்பால் தான் நாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நம்பிக்கைக்குரிய அந்த ஆண்டவரை நாம் விசுவசிக்கிற போது, நம் வாழ்வை ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற போது, அந்த நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் நமக்கு எப்போதும் தமது பேரன்பால் வெற்றியும் ஆச்சரியம் கொடுப்பார் என்கின்ற சிந்தனையோடு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாளர், வாக்கு பெறலாதவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை விசுவசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். தெய்வமே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விண்ணிலிருந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர். தெய்வமே, எல்லாவற்றையும் தகுந்த வேளையிலே உமது திருவுளப்படி தந்து எங்களை ஆசீர்வதிக்க உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.